சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் திருக்கோவில் வைகாசி விசாக பிரமோற்சவ பெரும் திருவிழா நிறைவு நாளில் கோடி மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொலியில் மின்னும் பிரம்மாண்ட கப்பல் போல் காட்சியளிக்கும் பூப்பழகு. நள்ளிரவில் பூப்பழக்கில் எழுந்தருளி அதிகாலை திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவில் 800 ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் வைகாசி விசாக பிரமோற்சவ பெரும் திருவிழா கடந்த மே 24ஆம் தேதி காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் திருவிழா விமர்சையாக துவங்கியது. இந்த வைகாசி திருவிழாவில் முக்கிய நிகழ்வான 5ஆம் நாள் திருக்கல்யாணமும் 6ஆம் நாள் நள்ளிரவில் திகழூட்டும் கழுவன் விரட்டும் திருவிழாவும் விழாவின் சிகர நிகழ்வான 9ஆம் நாள் திரு தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் நிகழ்வும் தேர் நிலையை அடைத்தவுடன் தேரடிப்படியில் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் 4 லட்சம் தேங்காய் உடைக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான 10ஆம் நாள் இன்று பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் கோடி மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொலியில் மின்னும் பிரம்மாண்ட கப்பல் போல் காட்சியளிக்கும் பூப்பழக்கில் நள்ளிரவில் எழுந்தருளினார். ஆட்டை ஸ்ரீ சிங்கம்பிடாரி அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை கோடி மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கப்பல் போல் காட்சியளிக்கும் பூப்பள்ளக்கில் எழுந்தருளிய பூர்ண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனாரும் அன்னை சிங்கம்பிடாரி அம்மனும் ஸ்ரீ விநாயகரும் கோவில் உட்பிரகாரத்தில் இருந்து வெளியில் தூக்கி வரப்பட்ட பூப்பள்ளக்கில் மின்னொலியில் 2 மாடுகள் பூட்டிய ரதத்தில் வான வேடிக்கையுடன் தேரோடும் 4 ரத வீதியில் திருவீதி உலா வந்து கோவில் வாசலை அடைந்தது. திருவீதி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனாரை தரிசனம் பெற்று சென்றனர். Thank you.